அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டிப்ளமோ பாலிடெக்னிக்கில் செமஸ்டர் 1ல் யூனிட் 4 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூனிட் 4.3ல் சேட்டலைட்னா என்னென்னு பார்த்தோம், நேச்சுரல் சேட்டலைட்னா என்னென்னு பார்த்தோம், ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்னா என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி எஸ்கேப் வெலாசிட்டி விடுபட திசைவேகம்னா என்னென்னு பார்த்தோம். எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் வெலாசிட்டி விடுபட திசைவேகத்துக்கான கோவையை பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். என்னென்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி, அப்புறம் அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டியுடைய எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் யூசஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம பூமியோ ஏதோ ஒரு பிளானட் வச்சுக்கிறீங்க. அந்த பிளானட்டை சுற்றி வருது, செயற்கைக்கோள் அனுப்புகிறீங்க. அந்த செயற்கைக்கோள் சுற்றி வரத்துக்கு அதுக்கு வந்து எவ்வளோ திசைவேகம் தேவை, அது சுற்றி வரத்துக்கு எவ்வளோ திசைவேகம் தேவை அப்படின்றது தான் இங்கே சுற்றி இயக்க திசைவேகம்னு சொல்கிறோம். ஸோ சுற்றி இயக்க திசைவேகத்தை டெஃபினேஷனாக எழுதும்போது த ஹரிசாண்டல் வெலாசிட்டி with which a satellite rotating around the earth in circular path at predetermined height is called orbital velocity. ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியின் பரப்பிலிருந்து முன்பே கணக்கிடப்பட்ட உயரத்தில் ஒரு கோள் இருக்குது. அந்த கோளினை வட்டப்பாதையில் சுற்றி வர கொடுக்கப்படும் கிடைமட்ட திசைவேகம் என்னது, ஹரிசாண்டலாக அங்கே ஒரு திசைவேகத்தை கொடுக்குறீங்க, அங்கே ஒரு வெலாசிட்டி கொடுக்குறீங்க. அந்த திசைவேகம் தான் இங்கே சுற்றி இயக்க திசைவேகம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சொல்கிறேன் இங்கிலீஷில். த ஹரிசாண்டல் வெலாசிட்டி வித் விச் எ சேட்டலைட் ரொட்டேட்டிங் அரவுண்ட் த எர்த் இன் சர்க்குலர் பாத் அட் ப்ரீடிட்டர்மைன்ட் ஹைட் இஸ் கால்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ புவியின் பரப்பிலிருந்து முன்பே கணக்கிடப்பட்ட உயரத்தில் ஒரு கோளினை வட்டப்பாதையில் சுற்றி வர அதற்கு கொடுக்கப்படும் கிடைமட்ட திசைவேகமே சுற்றி இயக்க திசைவேகம் எனப்படும். ஸோ ஒரு கோள் எடுத்துறீங்க, அந்த கோளை சுற்றி செயற்கைக்கோள் அனுப்புகிறீங்க. அந்த செயற்கைக்கோள் ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பட்ட பாதையில் சுற்றும். அதுக்கு நம்ம திசைவேகத்தை நம்ம கீழே வந்து கால்குலேட் பண்ணி அனுப்புகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கிடைமட்ட திசைவேகம் சொல்கிறோம். இங்கிலீஷில் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சில நேரத்தில் 2 மார்க்கில் கேட்குறாங்க, சில நேரத்தில் 3 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்டு 3 மார்க் கொஷின். ஸோ இது படிச்சிங்க. அடுத்து ஆர்பிட்டல் வெலாசிட்டியோடைய எக்ஸ்பிரஷனாக பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பிரஷனில் அதில் ஃபார்முலாவை நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆர்பிட்டல் வெலாசிட்டி இது வந்து முக்கியமான 5 மார்க் கொஷின். அடுத்து பார்க்கலாம் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ VO அப்படின்னா ஓனா ஆர்பிட்டல், வீனா வெலாசிட்டி. ஸோ அதான் வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ இப்போ எக்ஸ்பிரஷன் லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிரஷனை தெரியும், படத்துக்கான விளக்கம், அடுத்தது டெரிவேஷன். ஓகேங்களா? ஸோ படத்தில் வந்து m இஸ் த மாஸ் அண்ட் r இஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ கேபிட்டல் Mன்றது மாஸு, rன்றது ரேடியஸ் ஆஃப் த எர்த். A satellite of mass m revolves around the earth with an orbital velocity VO. ஸோ m நிறைவுள்ள துணைக்கோள் பூமியின் மையத்திலிருந்து r+h தொலைவில் என்ன பண்ணுறதுன்னா V0 சுற்றை திசைன்னு சொல்வதாக நம்ம கற்பனையாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? For stable orbital motions of satellite, the gravitational force is equal to the centripetal force. ஸோ ஒரு பொருள் மையத்தை நோக்கி ஒரு பொருள் சுற்றி வருதுன்னா அது மொத்த விசையும் அந்த மையத்தை நோக்கி செயல்படும். அதான் இந்த மைய நோக்கு விசை சொல்கிறோம். ஸோ அந்த மைய நோக்கு விசை புவி விசைக்கு சமமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மைய நோக்கு விசை சூரியனை நம்ம பூமியை அது கரெக்டாக வந்து சுற்றோட்ட பதில் சுற்றி வர முடியும். அப்போ சுற்றி வரும்போது மையத்தை நோக்கி ஒரு விசை செயல்படுது. அந்த மைய நோக்கு விசை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த புவி விசைக்கு வந்து சமமாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் ஒரு பொருள் இன்னொரு பொருளை சுற்றி வர முடியும். ஓகேங்களா? இதை வந்து நான் படத்தில் விளக்குறேன். ஸோ இதை வந்து எம் நிறை கொண்ட இந்த எர்த்துன்னு வச்சுக்கோங்க. எர்த்தோ பிளானட், ஏதோ ஒரு பிளானட் என்ன வச்சுக்கோங்க. எர்த் இங்கே வந்து நம்ம எர்த்தை வச்சுக்கலாம். ஸோ எர்த்தோடைய மாஸ் தான் இங்கே வந்து எம்மு, இந்த ரேடியஸ் வந்து R, இந்த சென்டர் பாயிண்ட் தான் O, இதுலேருந்து தொலைவு வந்து R. அதே மாதிரி இதுலேருந்து தொலைவு வந்து இந்த புவியின் இந்த பரப்பு இருக்கு இல்லையா, அந்த பரப்புலேருந்து உயரம் வந்து ஹெச்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹெச் உயரத்தில் இங்கே ஒரு செயற்கைக்கோள் இந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருது. இந்த சுற்றி வரத்துக்கு கிடைமட்ட திசைவேகம் தான் இங்கே சுற்றி இயக்க திசைவேகம் சொல்கிறோம். ஸோ M என்ற செயற்கைக்கோள் இந்த பூமியை சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருது. அதுக்கான விசைவேகம் தான் VO ஆர்பிட்டல் வெலாசிட்டி.
ஸோ எம்ன்றது மாசு, ஆர்ன்றது ரேடியஸு, ஓன்றது மையப்பகுதி, ஹெச்ன்றது அதனுடைய உயரம், புவியின் பரப்புலேருந்து அது உயரம். ஸோ டோட்டல் உயரம் கணக்கிடுறது இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஹெச், ஆர் ப்ளஸ் ஹெச் இல்லை. ஸோ படத்தை விளக்கம் புரியுதுங்களா? அடுத்து இப்போ ஈக்குவேஷனை பார்க்கலாம். சேட்டலைட் அட் த ப்ரீடிட்டர்மைன் ஹைட் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார் த ஆர்பிட். ஸோ அந்த நான் சொல்கிறேன்ல, ஒரு பூமியை சுற்றி வர அந்த கோள் இருக்கு இல்லையா, செயற்கைக்கோள், அந்த செயற்கைக்கோள் மையத்தை நோக்கி விசை செயல்படுது. அந்த மைய நோக்கி விசை தான் இங்கே வந்து கிராவிடல் ஃபோர்ஸாக சொல்கிறோம். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார் த ஆர்பிட் பை கிராவிடன் லா. இந்த லா வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், நியூட்டன்ஸ் கண்டுபிடிச்சிடும். எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி இன்ட்டு கேபிட்டல் எம் இன்ட்டு ஸ்மால் எம் பை ஆர் ப்ளஸ் ஹெச் ஹோல் பவர் ஸ்கொயர். ஸோ ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா தான், தெரிஞ்ச ஃபார்முலா தான், ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவில் அங்கே ஆர் ஸ்கொயர் பதிலாக ஆர் ப்ளஸ் ஹெச்னு போட்டுருவோம். ஸோ ஆர்ன்றது இந்த ரேடியஸ் ஆஃப் த எர்த்து, அதுலேருந்து ஹைட் வந்து கணக்கிடும் போது இந்த ரேடியஸும் ப்ளஸ் அந்த பரப்புலேருந்து சர்ஃபேஸ்லேருந்து அந்த சேட்டலைட் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஹெச்னு சொல்கிறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து ஆர் ப்ளஸ் ஹெச் ஹோல் டு த பவர் ஆஃப் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நியூட்டனுடைய ஈர்ப்பு விதிக்கான ஃபார்முலா, ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். அடுத்தது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ மையநோக்கு விசைக்கான ஃபார்முலா, அது வந்து சர்க்குலர் பாத்தில் மையநோக்கு விசையின் ஃபார்முலா வந்து எஃப் ஈக்குவல் டு எம்பி ஸ்கொயர் பை ஆர். அந்த எம்பி ஸ்கொயர் ஆர்ன்ற ஃபார்முலா தான் இங்கே வந்து எம் விஓன்னு போட்டுருவோம். விஓ ஓ டு த பவர் ஸ்கொயர் போட்டுருவோம். ஸோ இங்கே விஓ எதுனா, ஓனா ஆர்பிட்டல், வீனா வெலாசிட்டி. ஸோ அதனால இங்கே வி1 போட்டுருவோம், அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எம்பி ஸ்கொயர். ஸோ எம்பி ஸ்கொயர் பை ஆர்ன்றது தான் எம் விஓ ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் ஹெச். ஆர் இடத்துல ஆர் ப்ளஸ் ஹெச், ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் ஹெச்சும் சேர்த்தனால ஆர் ப்ளஸ் ஹெச்னு போடுறோம். ஸோ இது ஈக்குவேஷன் 1, இந்த ஈக்குவேஷன் 2. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் சுற்றுவட்ட பாதையில் சுற்ற முடியும். இந்த கிடைமட்ட திசையில் கொடுக்க வேண்டிய விசை வந்து சமமாக இருக்கும். ஸோ ரெண்டு விசையும் சமமாக இருக்கனால ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 என்ன பண்ணுறோம், நம்ம ஈக்குவேஷன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு, கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை ஸ்மால் எம் பை ஆர் ப்ளஸ் ஹெச் ஹோல் டு த பவர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் விஓ ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் ஹெச். ஸோ இது வந்து சமன்பாடு 1, சமன்பாடு 2. இது ரெண்டுத்தையும் நம்ம சமப்படுத்துகிறோம். நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே V0 ஸ்கொயர் தேவை. ஓகேங்களா? ஸோ விஓ ஸ்கொயர் தேவை. ஸோ விஓ ஸ்கொயர் தான் இங்கே ஆர்பிட்டல் வெலாசிட்டி. நம்ம ஆர்பிட்டல் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் விஓ ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற எது கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ இங்கே ஸ்மால் எம்மும் கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு ஜிஎம் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ஆர் ப்ளஸ் ஹெச் இருக்குது, இங்கே ஆர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரில் ஒன்றுக்குன்னா இங்கே ஒன்று கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆகிட்டா ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே V0 ஸ்கொயர் இருக்குது. அந்த V0 ஸ்கொயர் இங்கே எழுதியாச்சு. அடுத்து இங்கே ஜிஎம் இருக்குது, ஜிஎம் எழுதியாச்சு. இங்கே ஆர் ப்ளஸ் ஹெச் ஹோல் டு த பவர் ஸ்கொயரில் ஒன்று போயிடும். ஸோ இங்கே ஒரு ஆர் ப்ளஸ் ஹெச் எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜிஎம்க்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அது பார்த்தோன்னா நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா ஈக்குவேஷனில் நம்ம ஏற்கனவே ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருவோம், ஜிஎம் ஈக்குவல் டு ஜிஆர் ஸ்கொயர். ஸோ ஜிஎம் ஈக்குவல் டு ஜிஆர் ஸ்கொயரில் நமக்கு என்ன தேவைன்னா ஜிஎம்மோட வேல்யூ தெரியும். அப்போ அந்த ஜிஎம்மில் ஜிஆர் ஸ்கொயர்ன்ற இந்த வேல்யூவை அந்த ஜிஎம்எட்டில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ V0 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜிஎம் ஆர் ப்ளஸ் ஹெச்னு எழுதிச்சு. அந்த ஜிஎம்எட்டில் ஜிஆர் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் V0 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு V0 கிடைக்கும். ஜிஎம் பை ஆர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஜிஎம்மோட வேல்யூ அப்படி எழுதிக்கிறீங்க, ஜிஆர் ஸ்கொயர்ன்றது இங்கே ஜிஆர் ஸ்கொயர் எழுதிச்சு, ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படி எழுதிச்சு. இங்கே ஸ்கொயர் இடத்துல நம்ம ஸ்கொயர் போடல. ஓகேங்களா? ஸோ அடுத்து V0 ஈக்குவல் டு ஜிஆர் ஸ்கொயர். அடுத்து இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஆர் ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் ஹெச்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து சேட்டலைட் வந்து 200-300 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துச்சுன்னா அதனுடைய அந்த ஹெச்ன்ற தொலைவு வந்து ரேடியஸ் கம்பேர் பண்ணது ரொம்ப சின்னது. ஸோ அந்த ஹெச்சை நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து ஆராகவே நம்ம நினச்சிக்கலாம். ஸோ ஆர் ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர் ப்ளஸ் ஹெச் எட்டில் வெறும் ஆர் போட்டுக்கிறீங்க. ஸோ அது எப்படி அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறீங்க, விஓ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜிஆர் ஸ்கொயர், அந்த ஆர் ப்ளஸ் ஹெச் எட்டில் ஆர் போட்டுறீங்க, ஏன்னா ஆர் ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு ஆர். ஸோ இங்கே ஒரு ஆர் கேன்சல் ஆகும், மேலே ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ரிமைனிங் என்ன இருக்குது, ரூட் ஆஃப் ஜிஆர். ஸோ இதுதான் வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டியுடைய ஃபார்முலா ஜிஆர். ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஓவி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜிஆர். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எம் நிறை கொண்ட புவி, ஆர் வந்து ரேடியஸு, ஹெச் உயரத்தில், எம் என்ற சேட்டலைட்,
V0 சுற்றியக்க திசையத்தில் சுழலுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த ஆரையும் இந்த ஹச்சையும் சேர்த்துனா R + Hன்றது இதோடைய ஹைட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மையத்தை நோக்கி செயல்படுறதுனால அந்த மைய நோக்கு விசை செயல்படுது. பூமியின் மேலே ஒரு மைய நோக்கு விசை செயல்படுது. அதுதான் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஃபார் த ஆர்பிட் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அந்த பூமியோட ஈர்ப்பு விசை செயல்படுது. அந்த ஈர்ப்பு விசை தான் ஃபார்முலா வந்து F = G × M × m by R + H (²). ஸோ இது ஃபார்முலா 1. அடுத்து இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் மையநோக்கு விசை செயல்படுது இல்லையா, மையத்தை நோக்கி, அதுக்கான ஃபார்முலா வந்து mv²/r. அதை வந்து இங்கே R இடத்துல R + Hன்னு போட்டுக்கிறோம், v² இடத்துல v(O)ன்னு போட்டுக்கிறோம். ஓகேயா? ஸோ அதான் mv(O²/r + H). இப்போ ரெண்டுத்தையும் சமப்படுத்துறது, ஏன்னா ரெண்டு விஷயம் சமமாக இருக்கனால ரெண்டுத்தையும் சமப்படுத்துகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சமன்பாடு இங்கே எழுதியாச்சு, ரெண்டாவது சமன்பாடு இங்கே எழுதியாச்சு. ஸோ இங்கே எது கேன்சல் ஆகும்னா mm கேன்சல் ஆகும். ஸோ இங்கே R + H² இங்கே ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆகும், இங்கே ஒரு R + H கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் இருக்குது V0² = Gm R + H. ஸோ இந்த Gm இடத்துல நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். Gm = Gr². இந்த ஃபார்ம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராவிஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, முடுக்கம் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்ச இந்த ஃபார்முலாவை இப்போ இந்த Gm இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது ஸோ V0² Gm = R + H இடத்துல Gm சப்ஸ்டிட் பண்ணும்போது V0 = இது வந்து ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுக்கும்போது V0² ரூட் எடுத்தால் V0 கிடைக்கும். அது =√Gr². இந்த Gm இடத்துல Gr² சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, R + H அப்படி எழுதிச்சு, அது அப்படியே ரூட் எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ R + Hன்றது இங்கே R, ஏன்னா துணைக்கோள் வந்து 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்துச்சுன்னா R + Hயோட வேல்யூ வந்து ஆராக கருதப்படும். ஏன்னா Hயோட ரேடியஸ் கம்பேர் பண்ணும்போது R ரொம்ப பெருசுனால R + Hன்றதை நம்ம ஆராகவே எடுத்துக்கலாம். ஸோ எடுக்கும்போது இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது Gr² R + Hக்கு வந்து இங்கே 6. ஸோ இங்கே என்னென்ன கேன்சல் ஆகும், ஆரும் R² கேன்சல் ஆகும். R²ல் 1 போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது √Gr. ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஃபார்முலா VO = √Gr. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இது முக்கியமான 5 மார்க்கு, இது வந்து படிச்சுங்க கண்டிப்பாக. அடுத்து யூசஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். ஸோ இந்த செயற்கைக்கோளுடைய பயன்கள் என்ன? ஸோ செயற்கை துணைக்கோளுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு சென்ட் ரேடியோ, டெலிவிஷன் அண்ட் டெலிஃபோன் சிக்னல்ஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ தொலைவில் இருக்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே அமெரிக்காலேருந்து கால் பண்ணால் நாங்கள் பேசுகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் வந்து எப்படி நம்ம இங்கே தான் அங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேட்டலைட் மூலமாக தான் போகுது. நம்ம இங்கே பேசுகிறது சேட்டலைட் மூலமாக போயிட்டு அங்கே ரிசீவர் மூலமாக அவங்களுக்கு போய் சேருது. ஓகேங்களா? ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்க இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கிற கிரிக்கெட் மேட்சை நம்ம இங்கே வீட்டிலேருந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு இந்த சிக்னல்ஸை அனுப்புறதுக்கும் சிக்னல்ஸை வாங்குறதுக்கும் இந்த சேட்டலைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதான் இட் இஸ் யூஸ்டு டு சென்ட் ரேடியோ சிக்னல், டெலிவிஷன் சிக்னல்ஸ் அண்ட் டெலிஃபோன் சிக்னல்ஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு அனுப்பி நம்ம அங்கேருந்து அந்த சிக்னல்ஸை வாங்கிக்கிறோம். செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் யூஸ்டு இன் வெதர் மானிட்டரிங். ஸோ இன்றைக்கி மழை வருதா புயல் வருதா அப்படின்றத நம்ம டிவியில் பார்க்குறோம். அதை வந்து ஃபோட்டோ எடுத்து டிவிலையும் காட்டுறாங்க, எந்த இடத்துல மேகமூட்டமாக இருக்குது, எந்த இடத்துல மழை பெய்யுன்றது. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா இந்த சேட்டலைட் மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது பயன்பாடு. அடுத்து மூணாவது பயன்பாடு, இட் இஸ் யூஸ்டு இன் ரிமோட் சென்சிங்ஸ். ஸோ தொலை தூரத்தில் இருக்கிற பொருளை தொடாமல் அந்த பொருளுடைய தன்மையை அறிஞ்சிக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கும் வந்து இங்கே சேட்டலைட் வந்து ரொம்ப முக்கிய பயன்பாடாக இருக்குது. அடுத்து இட் இஸ் யூஸ்டு டு நேவிகேட் ஷிப்ஸ் அண்டு ஏரோப்ளான்ஸ். ஸோ இங்கே கப்பல் மற்றும் ஏரோப்ளானை திசை மாறாமல் இருக்கிறதுக்கும், ஸோ இப்போ இந்த ஏரோப்ளான் மேகமூட்டத்தில் இடம் தெரியாமல் வழி தெரியாமல் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த சிக்னல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே சோனார் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரேடார் ஏரோப்ளானுக்கு ரேடார் யூஸ் பண்ணுறாங்க, இந்த கப்பலுக்கு வந்து சோனார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிக்னல்ஸ் எல்லாமே வந்து அப்படி இந்த சேட்டலைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் சொல்கிறாங்க, இட் இஸ் யூஸ்டு டு நேவிகேட் ஷிப்ஸ் அண்டு ஏரோப்ளைன்ஸ். அடுத்து இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த நேச்சுரல் வெல்த்ஸ் இன் த எர்த். ஸோ இந்த எர்த்தில் இருக்கிற கனிம வளங்களை நம்ம தோண்டாமலே அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த சேட்டலைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கப்பலில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடலில் எங்கே மீன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றதும், அங்கே கனிம வளங்கள் என்ன இருக்குது, பவளப்பாறைகள் என்ன இருக்குன்றது நம்ம சேட்டலைட் மூலமாகவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி எந்த இடத்துல வந்து கனிம வளங்கள் இருக்குது அப்படின்றது இந்த பூமியோட பரப்பில் அப்படின்றதையும் நம்ம சேட்டலைட் மூலமாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். இது 5 மார்க்லேயும் சில நேரத்தில் கேட்பாங்க,
3 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். எதில் எல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த கொஷினை படிச்சிங்க. இது படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏற்கனவே நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்க வேண்டியது தான். அதை அப்படியே வச்சு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அசைன்மெண்ட் கொஷின் கொடுக்க போகிறோம் இதில். ஸோ அசைன்மெண்ட்டில் 2 மார்க் 3 மார்க் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரில். ஸோ ஃபஸ்ட் கொஷின், டிஃபைன் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். ஸோ செயற்கை துணைக்கோளை வரையறு. அடுத்தது டிஃபைன் எஸ்கேப் வெலாசிட்டி, விடுபட திசைவேகத்தை வரையறு. அடுத்தது டிஃபைன் ஆர்பிட்டல் வெலாசிட்டி, சுற்று இயக்க திசைவேகம் அல்லது கிடைமட்ட திசைவேகத்தை வரையறு. அடுத்து ரைட் எனி 3 யூசஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். ஸோ செயற்கை துணைக்கோளின் பயன்களை 3 கூறுக. 3 மார்க் கேட்டால் 3 மார்க் கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்டால் நீங்கள் எல்லாமே எழுதணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் இதில் இருக்குது. ஸோ 5 மார்க்கில் வந்து 2 5 மார்க் நம்ம பார்த்தோம், எக்ஸ்பிரஷனாக பார்த்துருக்கோம். ஸோ 2 அந்த ஈக்குவேஷன் கொஷின்ஸை கம்பல்சரி படிச்சிருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ட்ரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எ பாடி. ஸோ இந்த எஸ்கேப் வெலாசிட்டி இருக்குங்களா, விடுபட திசைக்கான கோவையை கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது, டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். ஸோ ஆர்டிஃபிஷியல் செயற்கை துணைக்கோள் இருக்குங்களா, செயற்கை துணைக்கோளை சுற்றி வர அந்த கிடைமட்ட திசை வேகத்தை வரையறு. அதை வந்து வரையறுத்து அதனுடைய டெரிவேஷன் பார்ட்ஸ், அதோடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஈக்குவேஷன் √2gr பார்த்தோம். செகண்ட் கொஸ்டினுக்கான ஈக்குவேஷன் √gr பார்த்தோம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த திசை வேகம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 2 5 மார்க்கு படிச்சுங்க. மீண்டும் அடுத்த கிளாஸில் யூனிட் 5ல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.